உலகத்திலே ராமர் பிறந்த ஊர் அப்படின்னு ஒரே ஒரு இடம் தான் இருக்குது. அது வந்து அயோத்தியா தான். அங்கே வந்து பல ஆயிரம் வருஷமாக அங்கே வந்து ஒரு ராமர் கோயில் இருந்துச்சு. கடந்த ஒரு 500 வருஷமாக தான் வந்து அங்கே ஒரு கோயில் இல்லை. அங்கே வந்து நடந்த படையெடுப்புனால அங்கே வந்து ராமர் கோயிலெலாம் இடிக்கப்பட்டது. அதுக்கப்புறம் வந்து ஒரு 500 வருஷமாக வந்து கோயிலே இல்லை, சும்மா ஒரு டென்ட்டு தான் போட்டு வச்சுருந்தாங்க. இப்போது 500 வருஷம் கழித்து அங்கே, அதாவது ராமர் பிறந்த ஊரில் ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவில் எழுப்பி அங்கே வந்து 5 வயது உருவத்தில் ஒரு ராமர் சிலையை வந்து வடிவமைச்சு வச்சுருக்காங்க. அந்த சிலையை வந்து பார்த்திங்கன்னா பல ஆயிரம் வருஷம் பழமையான கல் அது. அந்த கல்லில் ரொம்ப எக்ஸ்க்ளூசிவாக அதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. அந்த வடிவமைப்பு பண்ணவர் யாருன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அருண் யோகிராஜ் அப்படின்னு சொல்லிட்டு மைசூரை சேர்ந்த ஒருத்தர். அவர் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 ஜென்ரேஷனாக இந்த இந்த என்ன சொல்கிறது சிலைகள் வடிவமைப்பு பணியில் வந்து இருக்காங்க. ஸோ அவர் வந்து இதை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்ப ரொம்ப அழகாக, ரொம்ப ரொம்ப தெய்வீகமாக இருக்குது. 51 இன்ச்சு, 5 வயசு உருவம் அப்படின்னா கூட 51 இன்ச்சில் நல்லா பெருசாக வந்து இந்த சிலையை வந்து வடிவமைச்சிருக்காங்க. பார்க்கவே ரொம்பவே அழகாக இருக்குது. இந்த கோவில்னால் அந்த ஊரே வந்து பயங்கரமாக வந்து பொருளாதார ரீதியாக வந்து பயங்கரமாக எக்ஸ்பேண்ட் ஆக போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. எப்படி ஷிர்டி கோவிலில் சாய்பாபா கோவில்னால அந்த ஊரே மிகப்பெரிய அளவில் பயனடையுதோ, அதே மாதிரி புட்டபர்த்தி கோயில்னால் எப்படி அந்த ஊரே வந்து ஒரு மிகப்பெரிய அளவில் பயனடையுதோ, அதே மாதிரி இந்த அயோத்தியானால் ஒட்டுமொத்த உத்தரப்பிரதேசமே வந்து பெரிய அளவில் பயனடைய போகுது அப்படின்றது நல்லா தெரியுது. ஏன்னா அது ஒரு மிகப்பெரிய ஸ்பிரிச்சுவல் டூரிசம் ஸ்பாட்டாக வந்து மாறி இருக்குது. 1800 கோடி செலவில் வந்து இந்த கோயிலை வந்து கட்டியிருக்காங்க. அந்த ட்ரஸ்ட்டில் கிட்டத்தட்ட ஒரு 3000 கோடி கிட்ட வந்து ஃபண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. இந்தியாவிலேயே தமிழ்நாடு வந்து 3rd பிக்கஸ்ட் கான்ட்ரிபியூட்டர். அந்த டொனேஷனில் தமிழ்நாடு வந்து 3rd ஹையஸ்ட்டு. ஆனால் அது மட்டும் இல்லாமல் தமிழ்நாட்டில் இருந்து ஒருத்தர் வந்து 25 கோடி அவருடைய சொந்த காசை இந்த கோயில் கட்டணுன்றதுக்காக வந்து டொனேட் பண்ணியிருக்காங்க. த பெஸ்ட் ஆஃப் ஆர்கிடெக்சர் பீப்புள் அரவுண்ட் இந்தியா அப்படின்னு எல்லாருமே இந்த இதில் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணி பெரிய அளவில் பண்ணியிருக்காங்க. இப்போ இந்த கோயிலோட மணி, அப்புறம் அந்த கேட்டு டிசைன் பண்ணுறவங்க எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா இங்கே தமிழ்நாட்டை சேர்ந்தவங்க. மணி வந்து இங்கேருந்து போயிருக்கு. அண்டு அந்த கேட்டு டிசைன் பண்ணுறவங்க எல்லாம் வந்து மகாபலிபுரத்தில் வந்து சிற்பக்கலை செய்கிறவங்க, அவங்களாம் வந்து இந்த மாதிரி இந்த விஷயத்துக்காக கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காங்க. இந்த கோயிலை வந்து ஒரு இன்டர்நேஷ்னல் டூரிசம் ஸ்பாட்டாக மாற்றணும் அப்படின்றதுக்காக ஒரு இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட்டை வந்து அயோத்தியாவில் வந்து ஓப்பன் பண்ணியிருக்காங்க. அங்கேருந்து நிறைய ஃபாரின் கண்ட்ரிஸ்க்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இந்தியாவுடைய பல பகுதிகளிலிருந்து டைரெக்டாக போயிட்டு வர மாதிரி விஷயங்களும் வந்து பண்ணியிருக்காங்க. இங்கே சென்னையிலேருந்து அயோத்தியாவுக்கு டைரக்ட் ஃப்ளைட்ஸும் வந்து திறந்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அங்கே வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் அண்ட் ஒரு ஹைவேஸ்லாம் வந்து பெரிய லெவலில் புதுசாக வந்து போட்டிருக்காங்க. ஸோ ஃப்யூச்சரில் அயோத்தியான்றது வந்து ஒரு மிகப்பெரிய முக்கியமான சிட்டியாக மாறப்போகுது அப்படின்றதுல எந்த விதமான ஒரு டவுட்டும் இல்லை. இந்த ராமர் கோயில் வந்து பார்த்திங்கன்னா 2.7 ஏக்கர்ஸில் வந்து கட்டியிருக்காங்க. ஹைட்டு வந்து 161 ஃபீட் அண்ட் லென்த்து வந்து 360 ஃபீட் அண்ட் விட்த்து வந்து 235 ஃபீட் அண்ட் 3 ஃப்ளோர் மாதிரி வரும். அந்த ஈச் ஃப்ளோரு வந்து ஒரு 20 ஃபீட் அப்படின்ற மாதிரி இது வரும். பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்களே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இனிமேல் ராமர் கோயிலில் வந்து ஒரு சின்ன டென்ட்டில் இருக்காங்கன்னா அவர் வந்து ஒரு பிரம்மாண்டமான ஒரு கோவிலில் இருப்பார் அப்படின்னு இன்றைக்கி அந்த கோவிலை திறந்து வச்சு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே ரொம்ப நெகிழ்வாக இருக்குது. ஒரு 500 வருஷம் கழித்து அங்கே ஒரு மீண்டும் ஒரு ராமர் கோயில், அதுவும் மிக மிக பிரம்மாண்டமாக அதை வந்து கட்டி அமைச்சிருக்காங்க அப்படின்னு பார்க்கும்போது ரொம்பவே சந்தோஷமாக இருக்குது. அண்டு இன்றைக்கி அந்த கோயிலில் திறப்பு விழாவில் வந்து இங்கே நம்ம ராமேஸ்வரத்துலேருந்து கொண்டு போன தண்ணியை வச்சு அந்த கோயிலுக்கு வந்து அபிஷேகம், அந்த சாமி சிலைக்கு வந்து அபிஷேகம்லாம் பண்ணியிருக்காங்கன்னு கேள்விப்படும்போது அதாவது நிறையா தமிழ்நாடு கனெக்டும் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்கும்போது ரொம்பவே ஒரு பூரிப்பாக இருக்குது. ஜெய் ஸ்ரீராம். மீண்டும் ஒரு நல்ல வீடியோட உங்களை சந்திக்கிறேன். Until then, it's bye from Murugan Sako. Do subscribe to the channel, guys. Bye.